வணக்கம் வயல தமிழ் உறவுகளுக்கு. இது லாஷ் செப்பல் பதிவு இடம்பெறுகின்றது. அதாவது இந்த 24/8/2024 இன்று இந்த வீடியோ எடுக்கப்படுகிறது. அதாவது ஏற்கனவே நான் முதல் வீடியோக்களில் சொன்ன மாதிரி 23, 24, 25 ஆகிய 3 நாட்கள் தமிழர் திருவிழா. அதோடு வருகின்ற 25 நாளை பாரிஸ் லாஷ் செப்பலில் அமைந்திருக்கும் விநாயகப் பெருமானின் பெயர் திருவிழா இடம்பெற இருக்கின்றது. அதையொட்டி லாஷ் செப்பலில் வீதியெங்கும் அலங்கரிக்கப்பட்ட அலங்காரத்தோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் லாஷ் செப்பல் வீதிகளில் எங்கு பார்த்தாலும் மக்கள் நிறைந்த கூட்டமாக இருக்கின்றது. தமிழ் திருவிழா முன்னிட்டு தமிழர் நிகழ்ச்சிகள் இடம்பெற காத்திருக்கின்றது. அதையொட்டி முன்னுக்கு அமைந்துள்ள மேடை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற அழகாகவும் அலங்கரிக்கப்பட்டு தமிழர்கள் திருவிழா இந்த 3 நாட்களும் இந்த லாஷ் செப்பல் குட்டி யாழ்ப்பாணம் என்று சொல்லப்படுகின்ற லாஷ் செப்பலில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. சங்கத்தினர்களுக்கு கலைஞர்களாக நாங்கள் ஒரே இடத்தில் விடுவித்து பயணிப்பதற்கு சந்தோஷமானது. தமிழர்கள் நாம் ஒன்றாகினோம், தமிழர்கள் ஒற்றுமையாய் பண்பாடினோம். நாங்கள் பண்பாடு தமிழர் திருவிழா தமிழர்கள் பாரம்பரிய இசைக்கருவியான பறை ஒலியுடன் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. மயிலை இந்திரன் அவர் பாடல் பாடுவது மாத்திரமல்ல, பாடல்கள் இயற்றுவதிலும் வந்தவர். அதை இருந்து எழுதி இயற்றுவது அல்ல, நின்று பார்க்கின்ற பொழுதே அவரிடத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து சேர்ந்துவிடும். அதனால் அவர் தன் குரலில் அந்த வரிகளை எல்லாம் மிக அழகாக தருகின்றார். ஒற்றுமையை பற்றி பாடினார், தமிழர் கலாச்சாரம் பற்றி பாடினார். இங்கே பாரிஸ் நகரத்திலே நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் எங்களுடைய தமிழ் கலை இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. காரணம் இன்னும் சாதி மத பேதமின்றி மொழியால் இணைத்தால் ஒன்றிணைந்து நாங்கள் தமிழர்கள் என்ற அடிப்படையில் இந்த விழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வாருங்கள் எல்லாரும் இந்த திருவிழாக்கு எல்லோரும் விநாயகப் பெருமானின் திருவிழாவை பார்ப்பதோடு இந்த தமிழர் திருவிழாவை ஒன்றாக கலந்து சிறப்பிக்க எல்லோரும் வாருங்கள். நன்றி, வணக்கம்.